சென்னையில் நடைபெற்ற கிராமத்து திருவிழாவை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். பீச், பார்க், மால் தாண்டி பெரிதளவில் பொழுதுபோக்கை கண்டிடாத சென்னை வாசிகளுக்கு அற்புதமான அனுபவத்தை தரும் வகையில் களை கட்டியது கிராமத்து திருவிழா. செம்பொழில் என்ற அமைப்பு சென்னை நந்தனம் YMCA திடலில் 3 நாள் கிராமத்து திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான சென்னை வாசிகள் ஆர்வத்தோடு பங்கேற்க திருவிழா போல் காட்சியளித்தது YMCA திடல். இதில் கிராமத்து சூழலை தத்ரூபமாக காட்டும் வகையில் கிராமத்து திருவிழா, பல வகையான கலைப்பொருட்கள், கிராம பாங்கான நிகழ்ச்சிகள் என அசத்தியிருந்தனர். இது மட்டுமின்றி கிராமத்து ஸ்டைல் மாட்டு வண்டி பயணம், இளவட்டக்கல் தூக்கும் போட்டி, ஆட்டுக்கள், அம்மிக்கல் ஆட்டுவது, உரியடி திருவிழா, ஜல்லிக்கட்டு காளைகளின் மிடுக்கான அணிவகுப்பு போன்றவை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றதாக நெகிழ்கின்றனர் சென்னை வாசிகள். எக்ஸைட்மெண்ட் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒரு கிட்ஸுக்கு நல்லா இருக்கும். கிட்ஸு நிறைய விஷயமா தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். இங்கே வந்து கிராமத்தில் இப்படிலாம் செய்வாங்க போல், விவசாய நிலம், இந்த பாட்ரி எல்லாமே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வந்து இங்கே வந்து விசிட் பண்ணால் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட், கிட்ஸுக்கு பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். திருவிழாவில் வித்தியாசமான உணவு வகைகளை கொண்ட அரங்குகள் ஏராளமானவை இடம்பெற்றுள்ள நிலையில் சிறுதானியங்களில் தயாரான உணவுகள் பலரை கவர்ந்தன. எங்களுக்கும் வில்லேஜ் சைட்லாம் போனதில்லை, சென்னையிலேயே போனனால. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு என்னென்ன வித்தியாசமாக பார்த்தீங்க? நிறையா ஸ்டோர்ஸ் பார்த்தோம். ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் கடற்கரை, சினிமா, பூங்கா என்ற வழக்கத்திற்கு மாறான பொழுதுபோக்கு இடமாகவும் கிராமத்து திருவிழா மாறியிருக்கிறது. ஆனால் கிராம வாழ்க்கை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வேதனையான விஷயம் என்றும் கூறுகின்றனர் சிலர். தமிழ்நாட்டில் கிராமத்துக்கள் ஒரு விஷயம் எப்போ காட்சிப்படுத்தப்படும்னா அது நலிந்து போகும்போதும் அழிந்து போகும்போது தான் காட்சிப்படுத்தப்படும். கிராமத்து கலைகள்லாம் இன்னைக்கு சென்னையில் காட்சிப்படுத்தப்படும் போது ஒரு மிகப்பெரிய மனசுக்குள்ள ஒரு நெருடலும் ஒரு வேதனையும் இருக்கு. தமிழக அரசாங்கமும் தமிழக மக்களும் இதில் 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்படி சிட்டி வாழ்க்கையை மட்டுமே பார்த்து வந்த சென்னை வாசிகளுக்கு மினி கிராம வாழ்க்கையை காட்டிய கிராமத்து திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொழுதை கழித்தனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.